நண்பர்களே, உங்கள் ஷோ மஸ்டோ ப்ரெடிக்ஷன். நம்ம ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் கணிச்சிட்ருக்கோம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும். ஸோ இந்த சீரீஸில் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 12 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் 10 மேட்ச் நம்ம வீடியோ போட்டோம். ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தொடரட்டும். இன்னும் இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் எல்லா வீடியோவும் போடணும் அப்படிங்கிறத என்னோடய பிளான். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இப்போ கொடுக்குற மாதிரியே உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 35% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷனில் போகலாம். மேட்ச் நம்பர் 13 ஏப்ரல் 7ஆம் தேதி கவுஹாத்தியில் நடக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் ஒரு பியூர் கிரிக்கெட்டிங் மேட்சாக தான் இருக்கும். என்னென்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா அப்படின்னு கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமான மேட்சாக இந்த மேட்ச் அமைய போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நேரப்படி கிட்டத்தட்ட சனி முழுமையாக வக்கரம் அடைஞ்சிட்டார். செவ்வாய் கிட்டத்தட்ட வக்கர நிவர்த்தியில் தான் இருக்கார். குரு நல்ல ஆளுமையில் இருக்கார். சுக்கிரன் பிரகாசமாக இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி உள்ள அமைப்பில் மேட்ச் நடக்க போகுது. அன்றைய நட்சத்திரமானது கேட்டை நட்சத்திரம், புதன் அதிபதி. மேட்ச் ஆனது துலாமில் ஆரம்பித்து தனுசில் முடியுது. கிட்டத்தட்ட துலாமில் 8:24 வரைக்கும் தான் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 12 ஓவர் போடலாம். அப்புறம் விருச்சகத்தில் 8:24 10:45 வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 8 ஓவரும் 10 நிமிஷம் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 14 ஓவர், கிட்டத்தட்ட 14-15 ஓவர் விருச்சகத்திலேயே மேட்ச் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 5 ஓவர் இதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மேட்ச் தான் இந்த கடைசி 5 ஓவர் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். தனுசில் பார்த்திங்கன்னா 10:42க்கு மேலே தனுசு தான் உள்ளே வந்துடுவாங்க. ரியான் பராக் தலைமையில் ராஜஸ்தான் ராயல்ஸும் சூரியகுமார் யாதவ் தலைமையில் மும்பை இந்தியன்ஸும் களம் காண்றாங்க. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் உள்ளே வராருன்னா பிளேயிங் 11 சேஞ்சஸ் ஆகும். அப்படி வரும்போது நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்தது கடைசி மேட்ச், இவங்க லாஸ்ட்டாக 2 பேரும் விளாண்ட கடைசி மேட்சோட பிளேயிங் 11 வித் இம்பேக்ட் பிளேயரோட தான் சேர்த்து 12 பேர்த்தை நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரியான் பராக் கேப்டனாக இருக்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துரு ஜுரேல், சிம்ரன் ஹெட்மயர், ரவீந்திர ஜடேஜா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா, ரவி பிஷ்னாய், டெனவான் ஃபெராரியா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இவங்க தான் லாஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டனில் ரியான் ரிங்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, நமன் தீர், கார்பின் போஷ், மிச்சில் சாண்ட்னர், சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சஹர், மயாங்க் மார்க்கண்டே இவங்க தான் கடைசி மேட்சுக்கான பிளேயிங் 11 வித் இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர். ஓகே, பிளேயர் ப்ரெடிக்ஷனில் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். வீடியோவை பார்க்குறீங்க. வீடியோ பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடுவில் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த கேப்டன்லாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இதே நேற்று மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஓகேயாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திங்கன்னா ஃபிலிப் சால்ட் கொடுத்துருந்தோம், ரஜத் பட்டிதார் கொடுத்துருந்தோம், டிம் டேவிட் கொடுத்துருந்தோம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே கர்னூல் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங்கை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சு சாம்சன், சஃப்ராஸ் கான் சொல்லியிருந்தோம். சஞ்சு சாம்சன் தான்
விட்டுட்டார். சர்ஃபாஸ் கான் சொல்லியிருந்தோம், விளாண்டார். அதே மாதிரி கார்த்திக் சர்மா தேவையில்லாமல் ஒரு அவுட்டு. ஸோ யாருமே ஒழுங்காக விளையாடல. சர்ஃபாஸ் கான் மட்டும்தான் நல்லா விளையாண்டார். ஸோ இதுதான் இப்படி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி மேட்ச் பார்ப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இம்பேக்ட் பிளேயர் வர்றதுனால வந்து அட்வான்ஸாக வீடியோ போடுறதுனால ஒரு சில இஷ்யூக்கள் நடக்கலாம். இது நாளடைவில் சரி செய்யப்படும். ஓகே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம். வைபவ் சூரியவன்சி இவருக்கு வந்து இந்த டே வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய ரன்லாம் இருக்காது, ஆவரேஜாக தான் இருக்கும். ரியான் பராக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். துருவ் ஜுரேல் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சிம்ரன் ஹெட்மயர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ரவீந்திர ஜடேஜா 2 இன்னிங்ஸ் நல்லா பிரமாதமாக பவுல் பண்ணக்கூடியவர். பேட் பண்ணாலும் கிடைச்சாலும் நல்லா ரன் வரும். ஜாஃப்ரா ஆர்ச்சர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். நாண்ட்ரே பர்கர் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். ரவி பிஷ்னாய் அவருக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப பால் போட்டார்னா அடி பிரிச்சுடுவாங்க, அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. டெனாமான் ஃபெராரியா மறுபடியும் வராருன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். துஷார் தேஷ்பாண்டே அவரும் நாளைக்கு விளாட்றாருன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிங்கிள்டன் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். ரோஹித் சர்மா 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஆர்ஆர் ஒரு கணிசமான ஒரு 170 ரன் 180 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா, திருப்பி வந்து ரிங்கிள்டனும் ரோஹித் சர்மாவும் விளையாடும் போது கிட்டத்தட்ட அவங்களே வந்து ஒரு 70-80 ரன் பக்கமாக பவர் பிளேலேயே அடித்து மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்து விட்டுருவாங்க வின் பண்ணுறதுக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படி வந்துடும். ஸோ அதனால் வந்து செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இம்பார்ட்டன்ட். சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். செகண்ட் பேட்டிங் சுமாராக தான் இருக்கும் அவருக்கு. திலக் வர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடக்கூடியவர். சர்ஃப்ரைன் ரூதர்ஃபோர்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நமன் தீர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கார்பின் போஷ் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம் தாராளமாக, ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர். மிச்சல் சாண்ட்னர் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 2 பேரும் ஆல்ரவுண்டர், ஒன்று பேட்டிங்காக இருக்கலாம் இல்லை பவுலிங்காக இருக்கலாம். ஏன்னா இதில் 3 லக்கணங்கள் வர்றதுனால வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் மிஸ் ஆனால் கூட செகண்ட் பேட்டிங் விளையாடுவாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறோம், புரிஞ்சுக்குங்க. சர்துல் தாக்கூர் 2 இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா கேட்டுங்க. சர்துல் தாக்கூர் சார் விக்கெட்டே எடுக்கலைன்னுலாம் சொல்லக்கூடாது. சர்துல் தாக்கூருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, அவர் 2 இன்னிங்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார்னா விக்கெட் விழுவாது. எப்போ விக்கெட் விழுவுன்னா, சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்ததுன்னா டெத் ஓவரில் தான் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் இனிஷியல் ஓவரில் விக்கெட் எடுப்பார். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, புரியுதா? இப்போ 2 ஸ்பெல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் போடுவாங்க, லாஸ்ட்டில் டெத்தில் 2 ஓவர் கொடுப்பாங்க. அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, சர்துல் தாக்கூருக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் டெத் ஓவரில் விக்கெட் விடுவோம் லாஸ்ட்டாக. அதே செகண்டு பவுலிங்காக இருந்ததுன்னா இனிஷியல் ஸ்பெல்லில் விக்கெட் விடுவோம், அப்படி எடுத்துக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் டெத்தில் மட்டும்தான் விக்கெட் விடணும். செகண்ட் பவுலிங் சிறப்பாக இருக்கும். அந்த டெத்து விக்கெட்டை ரொம்ப நம்ப வேண்டாம். பும்ராவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 ஆர் 2 அப்படி தான் வச்சுக்கணும். தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஓகே, செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ரொம்ப அவரேஜாக தான் இருக்கும். மயங்க் மார்க்கண்டே ஃபஸ்ட்டு பவுலிங்னா அவரை விட்டுட்டு கூட போகலாம், செகண்ட் பவுலிங்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பிளேயிங் 11 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரேல் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆர்ஆர் செகண்ட் பவுலிங் போட்டால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். சந்தீப் சர்மா ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். திலக் வர்மா
மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் திலக் கண்டிப்பாக கொடுக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தாக்கூர், மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான பிளேயர் ப்ரெடிக்ஷன். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நான் ரெகுலராக வீடியோ போடணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறதில்ல, அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 3000 பேர் இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1/3 தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் உங்கள் ஆதரவு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். உங்கள் நண்பர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலை டெவலப் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெகுலராக வர 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 சப்ஸ்கிரைபர்கள் நிறையா வர வர எனக்கும் இன்னும் பொறுப்புகள் அதிகமாகும். இன்னும் அக்யூரேட்டாக கொடுக்க தோணும். ஸோ மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.